சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு, என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே, ராகு கேதுனா, ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர், கேதுனா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கும். அதாவது பெரிய ஆசைகள், ட்ரீமு, பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான். ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன, அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சினால அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் கும்ப ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. 4வது வீட்டில் மீன ராசியில் இந்த சனி பகவான் 2024க்கு அப்புறம் 25வது வருஷம் இப்போ பெயர்ச்சியாக இருக்காரு. இதுதான் இடையூறல், இதுதான் நஷ்டம், பல விரயம், பொருள் நஷ்டம், பல நஷ்டத்தை காணுகின்ற தனுசு ராசிக்கு இந்த வருஷம் யோகம். புது 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 ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு ஓகே ஆகும். மண்ணு வாங்குவீங்க, மாளிகை கட்டுவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு பல இடையூறுகள் அலைஞ்ச உங்களுக்கு இந்த வருஷம் யோகம். ஏதாவது சட்ட சிக்கல், ஏதாவது வம்பு தும்பு வழக்குகள் தனுசு ராசியில் இருந்திருந்தா இந்த வருஷம் சுபிக்ஷமாக வாழக்கூடிய தருணம் உண்டு. மாற்றம் ஏற்படும். சனி பகவான் வீட்டில் தான் ராகுவோடைய பெயர்ச்சி. வெளிநாடு வெளி தேசத்துக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் ஸ்டாரு. ஏதாவது கேஸு இருந்தால் கூட அந்த கேஸு கூட ஜெயிக்கக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் தனுசு ராசி ஒரு ஆண் ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். பல இடையூறுகளையும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு. ஒரு ஆணா பிறந்திருந்தா மனைவியை விட்டு விலகி இருக்கணும், ஒரு பெண்ணா இருந்தா கணவனை விட்டு விலகி இருக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டில் ஒரு சித்தரை தேடி மகானை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி மதம் மாறக்கூடிய நேரங்காலங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை விட்டு விலகிடுச்சு. உன் குலதெய்வம் பக்கத்துணையா இருக்குது. கணவன் மனைவி கருத்தோட சேர்ந்து வாழுங்க. பிரிஞ்சவங்க ஒன்று சேருங்க. தொழில் நஷ்டம், வேற ஏதாவது நஷ்டமா இருந்தால் அனுசரணையா போங்க. போனீங்கன்னா முன்னோர் சொத்து உங்களுக்கு வரும், மூத்தோர் சொத்து வரும், தாய் தகப்பன் சொத்து கூட உங்களுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இடையூறுகளையா அதிகமாக சந்திச்சிருந்த தனுசு ராசியோடைய அன்பர்களுக்கு 2025 சனி பகவானும் குருவுடைய வீட்டில் தான் பெயர்ச்சி. சட்டம் படித்தவங்க, அட்வொகேட்டுங்க, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி, சட்டம் படித்தவங்களுக்கு இன்னும் உயர் பதவி, பல அட்வொகேட்டுங்கள் கிளைண்ட்டுங்க நிறைய வரக்கூடிய நேரங்காலங்கள் இதுதான். உங்களுக்கும் அரசியல் சூட்சமும் இருக்கு. அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய அனுகிரகமும் தனுசு ராசிக்கு உண்டு. உங்களுடைய வாய்ப்பு அரசியலில் பிரகாசிக்க போகுது. சூப்பர் ஜாதகம் தனுசு ராசி தான். மகத்தான செய்திகள் தேடி வரக்கூடிய நேரம் உண்டு. சனி பகவானை வழிபடுங்க. சனி பகவானை வழிபட்டாலும் ஒண்ணுதான், ராகு பகவானை வழிபட்டாலும் ஒண்ணுதான். போகங்கள் கொடுக்கக்கூடியவர், யோகங்கள் கொடுக்கக்கூடியவர், மண்ணு மாளிகை பொண்ணுகள் எல்லாம் அள்ளி கொடுப்பார். ஆனா தனுசு ராசியில ஒரு கட்ட வயசுக்காரங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தான் வாழுவீங்க. உதாரணத்துக்கு பெண்களா இருந்தா தான் குழந்தைக்குன்னு வாழுவீங்க. ஆனா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. கவனமா இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது.
அப்ப தனுசு ராசிக்குள்ள வேண்டிய ஆண்கள் தாம் மனைவியை மதிங்க, தாம் மனைவியோட அரசனையா அனுசரணையான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். மனைவியை நீங்க மதிக்கலைன்னா கஷ்டம்தான் படணும், உடனே தண்டனை கொடுத்துருவாரு. மனைவி தவிர மாற்றாம் மனைவி மேல ஆசை வச்சிருந்தீங்கன்னா பழைய ஃபைலை தூசி தட்டுற கணக்கு, பிரச்சனைகள் வரும், வழக்குகள் வரும், வீணான உடல்ல நோய் வரும், தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படக்கூடியவங்க தனுசு ராசி உள்ள ஆண்கள். பெண்களும் கணவனை மதித்து தாம் பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக இருந்து அக்கம் பக்கம் இருக்கிற கோயில்களை முறையாக வழிபட்டு வேலைக்கிழமை குரு பகவான் சொன்னாங்கடாவே முருகன் தான். திருச்செந்தூர் முருகன் குருக்கு சமம், வடபழனி முருகனும் குரு பகவானுக்கு சமம். இப்படி ஆண்டப்பட்ட கோயில்களில் முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையானது ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் உண்டு. ஜாதகமே கெட்டு போவாதுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ், ஒரு வில்லேந்திய மனிதன் சொல்லலாம், குறிக்கோளோட வாழக்கூடியவங்க. ஆனால் பெண்கள் தான் பாவம். தனுசு ராசியுடைய பெண்களை கெட்டுறதுக்கும் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். தாய்மை குணம் பாசத்துக்கு அதிபதியானவங்க தனுசு ராசி பெண்கள். சின்ன வயசுலேயே ஏமாறுவீங்க. குறிப்பிட்ட காலம் 25-27 இல்லறம் பற்றற்று போயிடும். தான் வாழ்க்கை ட்ரீமானது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். குடும்பத்துக்குன்னே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தருணம் உடையவங்க தனுசு ராசி பெண்கள். தனுசு ராசி பெண்களை மதிங்க. பெண்ணே தெய்வம், மண்ணே தெய்வம். தெய்வத்துக்கு நிகராக அவங்கள அனுசரணையாக ஒரு அமைப்பில் பக்குவமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் போகும். மனைவியை மதிக்கக்கூடியவங்க தான் உச்சத்தில் இருப்பாங்க. மனைவியை மதிக்காம மாற்றாம் மனைவி மேலே ஆசை பாசை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தர டிக்கெட்டு கோடீஸ்வரனா கூட இருங்க, குப்பைமேட்டுக்கு வந்துடுவீங்க. என்ன வரும்? நோய் வரும். அந்த நோயினாலேயே பயந்து தெளிவாக தொந்தரவு வரக்கூடிய தருணமும் உண்டு. புத்திசாலித்தனத்தை இழந்துடாதீங்க. கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் 2025. விட்டு பிடிங்க. தான் தாயை மதிங்க, தகப்பனை மதிங்க, அண்ணன் தம்பியை மதிங்க. யாராவது அண்ணனுக்கோ தம்பிக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ தீங்கு விளைவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ரிவேஸ் அடிச்சிடும். உங்களுக்கு சந்தோஷமாக வாழுங்க, கவலை இல்லாமல் நல்ல காரு, நல்ல வீடு, பங்களாவோட சூப்பராக வாழக்கூடிய தருணம் தனுசு ராசிக்கு உண்டு. மாற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடைக்கக்கூடியது. இந்த லாட்டரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவுடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவா போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிகளில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும். இன்பத்தையே அள்ளி கொடுக்கும், கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில், வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும், ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க.
டைம் கிடைச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க, உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203.